श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सकना भवतु सकनौ भुनक्तु सक वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। भगवद्गीதை 9வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததகம் பக்த்யுபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனக. இப்போ ஒரு முக்கியமான விளக்கம் பகவான் கொடுக்கிறாரு. பக்தி இதுல பாத்தீங்கன்னா அப்படியே பக்தியினுடைய ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஒரு 26, 27ல ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறாரு. நான் அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லிட்டு வரேன். எல்லாம் இது நாள் வரைக்கும் நீங்க பக்தி பத்தி கேட்டுன விஷயங்கள் ஓரிணைத்து நாம ஒரு கம்ப்ளீட்னஸ்க்கு வருவோம். பக்தியில ஒரு தெளிவு இங்க கிடைக்கும் இந்த 2 ஸ்லோகத்திலையும். முக்கியமான ஸ்லோகம். இப்போ ஃபர்ஸ்ட் பக்தி என்பது லவ் அண்ட் அஃபெக்ஷன். வாட் இஸ் பக்தி? லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான், அதுக்கு பேர் தான் பக்தி. அதுல 2 விதமான பக்தி, சகாம பக்தி, நிஷ்காம பக்தி. இது சகாம பக்தி, நிஷ்காம பக்தி. சகாம பக்திங்கிறது நம்ம ஆசைப்பட்ட பொருளை அகங்காரத்துடன், மனதில் அகங்காரம் இருக்கும், நான் முயற்சி பண்றேன், நான் இதை செய்யறேன், அதுக்கு இறைவனோட உதவியை நாடுகிறேன் அப்படிங்கிறது சகாம பக்தி. அகங்காரம் ஃபுல்லா இருக்கும், நான் செய்யறேன், அதுக்கு அப்படியே கொஞ்சம் இறைவன்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிறேன், எனக்கு இது வேணும், அதுக்காக நான் இதை செய்யறேன், அதுக்கு மேல இருக்க இறைவன்கிட்ட கேட்டா தான் இந்த காரியம் நடக்கும். எப்படி? நான் இதை செய்யறேன், அது மட்டும் பத்தாது, இறைவனோட உதவி இருந்தா தான் அந்த காரியம் நடக்கும். அதனால நான் பக்தி செலுத்துறேன். எனக்கு இது வேணும், இதை செய்யறேன், நான் மட்டும் பத்தாது, இன்னொரு சக்தி வேணும், அதனால அவரை சேர்த்திக்கிறேன். கூட கூட நான் சேர்த்திக்கிறேன் அவரை. நல்லா புரிஞ்சுக்குங்க, கூட அவரை சேர்த்திக்கிட்டு நான் வெற்றி பெறுவதற்கு, வேண்டுவதை பெறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு நான் அவரை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பக்தி, இந்த ஆட்டிடியூட் இருக்க வரைக்கும் நீங்க எல்லா ஒரு பூஜை பண்றீங்க, இந்த ஆட்டிடியூடோட நீங்க பூஜை பண்றீங்க, சாண்டிங் பண்றீங்க, ஹோமம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க மந்திர லோபம் இருக்கும், ஸ்ரத்தா லோபம் இருக்கும். அதாவது செய்யறதுல இறைவன் கொடுத்த மெத்தட்ல யோகம் பண்ணும்போது தவறுகள் வந்தா தோஷம் உண்டு. எப்ப தோஷம் உண்டு, எப்ப தோஷம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். பத்திரம், பழம், புஷ்பம் கொடுத்தா மட்டும் போதுமா? அது எந்த நிலையில் அது போதும், எந்த நிலையில் நீ வந்ததுக்கு அப்புறம் அது மட்டும் போதும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எந்த நிலைக்கு உன் மனம் வந்ததற்கு பிறகு நீ கொடுக்கிற பத்திரம் கூட போதும், அது வர வரைக்கும் அது பத்தாது. ஏன்னா எல்லாரும் இதுல கன்ஃபியூஸ் ஆயிருது. அவர்தான் சொல்லிட்டார்ல, பத்திரம் புஷ்பம் போகுது, எதுக்கு சோடசோபச்சாரம், நீ எதுக்கு கோயிலுக்கு அபிஷேகம்? ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஸ்லோகம். இது அப்படியே தப்பா புரிஞ்சுக்க. அதனாலதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. 2 ஸ்லோகத்திலே தெளிவுபடுத்துறாரு. எங்கும் வியாபித்திருப்பது இறைவன் தெரியற, அது அப்படின்னு அறிவு வர்ற வரைக்கும் பக்தி பிரார்த்தனை அவசியம்.
எங்கும் வியாபித்திருக்கு இறைவன் நீ உன்னால பார்க்க முடியும். உணர்வுக்கு அது கிடைச்சிருச்சுன்னா, உனக்கு பிரேயரே தேவையில்லைங்கிறார். அது வரைக்கும் என்ன தேவை? பிரேயர் தேவை. அந்த மாரி. இப்ப நம்ம எங்க வந்தோம்? சக்காம. அப்போ அங்க எல்லாம் என்ன உண்டு? நீ ப்ராப்பரா செய்யணும். சோடசோபச்சாரத்துக்கு என்ன, ஹோமத்துக்கு என்ன பண்ணணும், வழிமுறைகள் என்ன, இறைவன் அத சொல்லல. ஒரு ஹோமம் நடத்தும்போது ஒரு மாடையும் கண்ணோட கொண்டாந்து கட்டுனா கட்டித்தான் ஆகணும். அங்க வாய்ப்பே கிடையாது. எஸ் யுவர் மெஜஸ்டி தான். கர்மகாண்டத்த பொறுத்தவரைக்கும். எது வரைக்கும்? அகங்காரத்தில் நின்று, நான் இத செய்யறேன். எனக்கு சப்போர்ட்டுக்கு இறைவன புடிக்கிறேன்னு ஒரு ஆட்டிட்யூட் இருக்கு பாருங்களா? அது வரைக்கும் மந்திர லோபம்னா, அதுல தப்புட்டா தோஷம் உண்டு. என்ன சொல்றது? ஸ்ரத்தா. அது செய்யும்போது ஸ்ரத்தைல கம்மியா இருந்தா தோஷம் உண்டு. அப்புறம் நியமங்கள் உண்டு. ஆர்டினன்ஸ் உண்டு. மனதுல ஒரு பயம் இருக்கும். செய்யறவன் தப்பா போயிருமா? தப்பா செய்யக்கூடாது, தப்பா செய்யக்கூடாது. அந்த பயம், அந்த தோஷம் கண்டிப்பா உண்டு. அதுதான் சக்காம பக்தி. அடுத்து என்னது? நிஷ்காம பக்தி. நிஷ்காம பக்திங்கிறது 2க்காக செய்யும்போது. அதே பிரேயர் தாங்க. சோடசோபச்சாரம் அதேதான், ஹோமம் அதேதான், சாண்டிங் அதேதான், பூஜை அதேதான், புனஸ்காரம் எல்லாம் அதேதான். ஆனா, ஆட்டிட்யூட் என்னது நிஷ்காமத்துல? ஒண்ணா அந்தக்கரண சுத்தி வேணும்னு நீங்க பண்ணீங்கன்னா, அதுக்கு பேர் நிஷ்காம பக்தி. அல்லது சிரவணம், மனனம், நிதித்தியாசனத்துல எனக்கு தடங்கள் வரக்கூடாது, மோட்சத்துக்காக, ஞானத்துக்காக நீங்க வேண்டி ஒரு பக்திய செய்றீங்க. அதுக்கு பேரு தான் நிஷ்காம பக்தி. அங்க தோஷங்கிற பேச்சுக்கே இடமில்ல. அதே 2ம் ஒண்ணே தான் செஞ்சுட்டு இருப்பா. வெளிய யாருக்கும் தெரியாது. இவனும் பூஜை தான் சோடசோபச்சாரம் தான் பண்ணுவாரு. அவரும் சோடசோபச்சாரம் பண்ணுவாரு. சகாம பக்தியில தோஷம் உண்டு. நிஷ்காம பக்தி பண்ணீங்களா, அதுல சில சமயம் நோ மந்திர மந்தா தப்பா சொன்னாலும் சரி. நீங்க பாருங்க. அங்க தப்பா சொன்னாலும் சரி. ஸ்ரத்தால குறைவு இருந்தாலும் சரி. நியமத்துல கொஞ்சம் தப்பு இருந்தாலும் சரி. அங்க அது தோஷம் ஆகாது. 2யும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. அங்க வந்து பத்திரம், புஷ்பம் போதும். தண்ணியும், வில்வேலையும், துளசியும் அங்க போதும். அத நான் ஏத்துக்கிறேங்கிறாரு. அதுதான் இந்த இடத்துல இறைவன் சொல்றது. அத குடுத்தா போதுன்னா, எப்ப அந்தக்கரண சுத்திக்காக, ஞானத்துக்காக, மோட்சத்துக்காக, கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட பூஜை புனஸ்காரங்களை நீ செய்யும்போது, நீ எது குடுத்தாலும் நான் அத ஏத்துக்கிறேன். அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்த முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டா தான் அப்பதான் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டும் உள்ள வந்து அசெம்பிள் ஆகும். 2வது லவ் அப்படின்னா, நீங்க ஒருத்தர விரும்புறீங்க அப்படின்னா, மனதில் தியாக உணர்வு இருக்கறக்கு பேரு தான் அன்புன்னு பேரு. ஐ அம் ரெடி டூ சாக்ரிஃபைஸ் மை டைம். ஐ அம் ரெடி டூ சாக்ரிஃபைஸ் மை ரெடி டூ கிவ் மை ஒர்க். அதாவது என்னது? டைமையும், உழைப்பையும் நான் சந்தோஷமா நான் குடுக்குறேன் அப்படிங்கிறது தான் லவ்வே. சும்மா ஐ லவ் யூன்னு ரோஸ் குடுக்கறதுக்கு பேர் லவ் இல்ல. ஐ அம் ரெடி டூ கிவ் மை டைம், மை எனர்ஜி, சந்தோஷமா, அவங்க நல்லதுக்காக குடுக்குறேன் பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் லவ்வுன்னு பேரு. ஆச்சுங்களா? இப்ப நம்ம லவ் யாருகிட்ட போகுது? லவ் அண்ட் அஃபெக்ஷன் பகவான். அங்க தியாகம்னா என்ன? இங்க வந்து குழந்தைய வளர்த்துறீங்க, காலத்தையும், உழைப்பையும் குடுக்குறீங்க. ஆ அங்க லவ் வெளிப்படுத்துறீங்க. கணவனுக்கு காலத்தையும், உழைப்பையும் குடுக்குறீங்க. ஓகே. இறைவனுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன்னா தியாகம்னு இருக்கணும். அப்பதான் அது பக்தி கம்ப்ளீட். அப்பதான் அது பக்தியே. ஏன்னா, லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ரிலேஷன் சொல்லும்போது லவ்வுன்னு சொல்றோம். நான் தேசத்துக்கு மேல வச்சீங்கன்னா, தேச பக்தின்னு சொல்றோம். குரு மேல வச்சா குரு பக்தின்னு சொல்றோம். அ இறைவன் மீது வச்சா இறை பக்தின்னு சொல்றோம். தேவதா பக்தின்னு சொல்றோம். அப்ப இங்கெல்லாம் என்ன தியாகம்? குழந்தைய வளர்த்துறதுல தியாகம்ங்கிறது, லவ்வுங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இறைவன்ட்ட என்ன தியாகம்? இறைவனை தவிர வேறு எதையும் வேண்டாங்கு நிக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் தியாகம். அதுதான் பக்தி. எனக்கு இறைவனை தவிர ஏதும் அதுதான் நிஷ்காமம். அவன் பத்திரம், புஷ்பம் குடுத்தா போதும். நாட் ஆல் த பீப்பிள். கர்மகாண்டத்தையே நெகேட் பண்ற இடம் இந்த இடம். ஏன் இது வந்து பத்திரம், புஷ்பம் போதுன்ட்டாரு. எதுக்கு ம
உட்கார்ந்துகிட்டு அத்தனை ஹாபீஸ் கலெக்ட் பண்ணி பொருள்களை கலெக்ட் பண்ணி ஐயரை வர சொல்லி அவ்வளவு பெரிய ஹோமம் எல்லாம் எதுக்கு தேவையில்லைன்னு பேசுறவங்க இருக்காங்க. இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு ஐயர் பண்ற ஹோமம் எல்லாம் வேஸ்ட். அவருதான் பத்திரம் புஷ்பம் கொடுத்தா போதுன்ட்டார்ல. எதுக்கு? அப்படி அல்ல. தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லைங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டே வரும். சோ லவ், இறைவனுக்காக நான் இந்த உலக விஷயங்களை தியாகம் பண்றேன். இறைவனை பற்றிய வகுப்புகளை அட்டன் பண்றதுக்காக நான் கல்யாணத்தை தியாகம் பண்றேன், உறவுகளை தியாகம் பண்றேன், உணவை தியாகம் பண்றேன், நேரத்தை தியாகம் பண்றேங்கிற பாத்தீங்களா? கோயிலுக்கு போறத தியாகம் பண்றேன். அதுதான் பக்தின்னு பேர். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன? குழந்தை என்ன லவ்ங்கிறது என்ன பண்றீங்க? குழந்தை வளர்த்தும் போது தியாகம் பண்றீங்களா இல்லையா? அப்ப இறைவன் என்ன தியாகத்தை பண்றீங்க? சிந்திக்கணும். என்னத்தை தியாகம் பண்றீங்க? எல்லாத்தையும் பண்ணணும். வாழ்க்கையில அவரை தவிர இப்ப குழந்தைய வளர்த்தும் போது நம்ம எத்தனை தியாகம் பண்றோம். அப்ப இறைவனுக்காக என்ன பண்ணணும்? என்னுடைய வாழ்க்கையில அனைத்தையும் தியாகம் பண்ணுனா அதுக்கு பேரு பக்தின்னு பேரு. தட் இஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்களுக்குள்ள இருக்குன்னு பேரு. இப்போ இந்த வகுப்பு இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்குண்டான நேரத்தை நான் வேற எதுக்கும் கொடுக்க மாட்டேன். தலைய போனாலும் சரி அப்படிங்கிற ஒரு இது வருது பாத்தீங்களா? மனம். என் மனம் இதெல்லாம் நமக்கு இறைவன், நாம இதெல்லாம் மனதுல நினைக்கிறோமா இல்லையான்னு இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? வெளியில இருக்கவங்களை ஏமாத்திக்கலாம். குருகிட்ட வாயினாலே பேசிக்கலாம். இறைவனை ஏமாற்ற முடியாது. என்ன நீங்க நினைக்கிறீங்கிறது அப்படியே ஒரு தாட் அவருக்கு அங்க தெரியும். இப்ப கிளாஸ் முக்கியமா, கல்யாணம் முக்கியமா, கிளாஸ் முக்கியமா, இல்ல வேற ஊர் ஏதோ வேணா வச்சுக்குங்க. எல்லாத்தையும் தியாகம். இதெல்லாம் சாதாரணமா வர்றது இல்லைங்க. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு பக்தி பக்தி பக்தின்னு. அடுத்தது 3வது பாயிண்ட். இப்போ பக்தி செலுத்தும் போது ஆக்ஷனை விட ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நேத்து கூட ஒருத்தர் பேசுங்க டைம் பத்தி சொல்லும் போது நாம இந்த டைம்ல சேட் பண்ணலாமா? ஆக்ஷனை விட ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பக்திக்கு சில பேருக்கு ஒரு டவுட் அதுலயே வருது. நம்ம அந்த பாயிண்ட் கூட பார்த்துட்டு வரலாம். பக்திக்கு ஆக்ஷன்ஸ் முக்கியமானா கண்டிப்பா மனோபாவமும் தேவை, செயலும் தேவை. பக்தியை வளர்த்திக் கொள்வதற்கு இந்த பக்தி நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கிளாஸுக்காக நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ண முடியாதுங்க. இந்த பிரச்சனை இல்லைன்னா கிளாஸுக்கு வருவேன், அவ்வளவுதான். ஏதாவது தேவை இருந்ததுன்னா அங்க போயிட்டு அப்ப நான் வரேன். அது வரைக்கும் நம்ம என்ன பக்தி கம்ப்ளீட் ஆகலன்னு அர்த்தம். இவ்வளவு நாள் வகுப்பு அட்டன் பண்ண இன்னும் நமக்கு இப்பதான் தெரியுது பக்தி இஸ் நாட் எட் கம்ப்ளீட்டட் இன் மீ தெரிஞ்சதுன்னா இப்ப பக்தியை வளர்த்திக்கணும்னா அடுத்த வழி. ஆக்ஷனை விட என்ன தேவை? ஆட்டிடியூட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பக்தியை வளர்த்திக் கொள்வதற்கு என்ன வழி அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட். இப்போ நம்ம கிட்ட ஒரு வெறுப்பு இருக்கு, அதை போக்கணும் அப்படின்னா யாரை நாம வெறுக்கிறோமோ, என்ன சைடு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப யாரை நாம வெறுக்கிறோமோ அவங்க கிட்ட அன்பா இருக்கிறது போல நடிச்சு பழகிறது. இது உடனே அடுத்த கேள்வி, ஏங்க இதெல்லாம் ஏமாத்துற வேலை இல்லையா? என் மனசுக்குள்ள வெறுப்பு இருக்கு, நான் அவங்ககிட்ட அன்பா இருக்க மாதிரி நடிக்கிறதெல்லாம் தப்பு இல்லையான்னு நீங்க கேட்கலாம். நீங்க நடிச்சு அவங்களை ஏமாத்தாத வரைக்கும் அது தவறில்லை. நடிக்கிறது உங்களுக்காக, அவங்களை ஏமாத்துறதுக்காக நடிச்சீங்கன்னா அது தப்பு. எனக்குள்ள வெறுப்பு இருக்குங்க உங்க மேல, ஆச்சா, இப்ப நான் அந்த வெறுப்பை போக்கணும். அப்ப என்ன ஆரம்பிக்கிறேன்? பெக்கிட் தான். அப்ப நான் என்ன ஆரம்பிக்கிறேன்? உங்க மேல அன்பு உள்ளது போல் ட்ரை பண்றேன், ஆக்ட் பண்றேன். ஆக்டிங் இங்க தப்பு கிடையாது. ஏன்னா நான் நடிச்சு அவங்களை ஏமாத்தல. என் மனதில் இருக்கிற வெறுப்பு வெளியே போறதுக்கு நான் ட்ரை பண்றேன். இப்போ ஒருத்தர் மேல நம்ம அன்பு, எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் தேவையா? பெரிய கேள்வி. அதுக்காக தினம் காலேஜ் ஐ லவ் யூங்கிற அந்த கலாச்சாரம் நம்மளது இல்ல. எக்ஸ்பிரஷன் ஆஃப்னா ஒரு பெரியவங்களை பார்த்தோம் ஒரு மரியாதைன்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் மரியாதை தேவையாங்கிறது இந்த காலத்து ஜெனரேஷன் ஒரு பெரிய கேள்விக்குறி. காலில் விழுகிறதுக்கு அவ்வளவு மனசு கூசுது, அவ்வளவு சுருங்கி கிடக்குது. பெரியவங்களை பார்த்தோன்னா ஒரு ரோட்லயா, பஸ்லயா, பஸ் ஸ்டாண்ட்லயா, ரயில்வே ஸ்டேஷன்லயா, கோயில்னா அங்க உள்ள தேவதை இல்ல இடத்துல வெளியில கும்பிடணும். இப்போ பெரியவங்க உள்ள தேவதை கும்பிட்டுட்டு தான் வெளியில கும்பிடணும். இப்படி ஒரு இடத்துல ஒரு பெரியவங்க காலில் தொட்டு கும்பிடுறதுன்னா 4 பேர் நம்மள தப்பா எடுத்துக்குவாங்களோ? பெரியவங்க காலில் விழுகிறதுக்கு எவ்வளவு யோசனை பண்றோம். இப்ப எனக்கு அது ப்ராப்ளம் இருக்கு. அப்பனா என்ன பண்ணணும்? மரியாதை கொடுக்கறதுல என்னால முழுமையா கொடுக்க முடியல. பெரியவங்க வீட்டுக்கு பெரிய காலில் என்னால விழுக முடியல. உள்ள எகங்காரம் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குன்னு லேடி. அப்ப அதுல இருந்து நான் விடு பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணணும்?
தினம் கால் உழுவுங்க. தீர்ந்து போச்சு. அதுதானே சொல்யூஷனு. உழுந்து உழுந்து தான் பழகணும். கால்ல உழுந்து எனக்கு உழக்க முடியல அப்படின்னா உழுந்து பழகுங்க. பேச முடியலன்னா பேசி பழகுங்க. இதுதாங்க சொல்யூஷன். நீச்சல் தெரியலையா? தண்ணீல குதிச்சு பழகுங்க. கால்ல உழுந்து நீங்க உழுந்தீங்கன்னா, உங்க குழந்தைய பார்த்து கீழ விழுகும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய 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 இடத்துல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே டபார்ன்னு ஸ்டேஜ்ல அப்படியே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது, நமக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம கலாச்சாரம் பாருங்க அங்க. உலகத்துல இவங்க நம்பர் 1 இருப்பாங்க. அங்க ஒரு இப்ப ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்த்தா கால் விழுகுறாங்க பாருங்க. தட் இஸ் கல்ச்சர். நமக்கெல்லாம் அதெல்லாம் ஐய்யய்யோ! அது ஸ்டேஜ்ல போய் அதுவும் சும்மா விழுகுறதுக்கே இங்க மனசு அப்படியே சுருங்கி கிடக்குது. விஷால புத்தேக்த வேதாந்தமே வேலை செய்ய போகுது. இந்த இடத்துல இப்படி சுருங்கி வச்சிருந்தோம்னா, யாராவது தப்பா எடுத்துக்குவாங்களா? ஐஸ் வைக்கிறான்னு நெனச்சுக்குவாங்களோ? ஏதோ குழப்பம். அது எத மாஃபியா நமக்கு தெரியாது. பெரியவங்க கால்ல கண்டோனே விழுகுறோம். இதுல என்ன தப்பு? அது இடம் பார்த்து, ஏவல் பார்த்து விழுகணும். அப்படி உள்ள ஒரு அதெல்லாம் எதுவும் கிடையாது. எங்க வேணாலும், எப்ப வேணாலும் உழுகுறக்கு ரெடியா நிக்கணும். அப்ப என்ன அர்த்தங்க? அகங்காரம் போயிடுச்சுன்னு அர்த்தம். உழுகுறக்கு சங்கோஜமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? அங்க அகங்கார பூஸ்ட் வச்சு உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. யாராவது தப்பா எடுத்துக்குவாங்கன்னு என்ன அர்த்தம்? இந்த சரீரத்த யாராவது தப்பா எடுத்துக்குவாங்கன்னா என்ன அர்த்தம் அது? சரீர அபிமானம். டப்பார்ன்னு உழுக தெரியும். ஆனந்தமா ஒழுக தெரியும். அது யார் என்ன நெனச்சா நமக்கு என்ன? அது அவங்க பிரச்சனை. இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். ஆச்சுங்களா? அடுத்தது இப்ப என்ன சொன்னேன்? அன்பை எப்படி வெளிப்படுத்துறோம்? மரியாதை எப்படி வெளிப்படுத்துறோம்? கம்மிங் டூ த சப்ஜெக்ட். இப்ப பக்திய எப்படி அன்ப வெறுப்பு வெறுப்பிலிருந்து வெளிப்படுறதுக்கு என்ன பண்றோம்? அன்ப வளர்த்திக்கிறதுக்கு என்ன பண்றோம்? மரியாதைய வளர்த்திக்கிறதுக்கு என்ன பண்றோம்? அதேதான். பக்திய இப்ப நான் வளர்த்திக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் பக்திய? குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் குடுத்து, குடுத்து மணி அடிச்சு, அடிச்சு, அடிச்சு பூஜைய பண்ணி குவான்டிட்டி டைம், குவாலிட்டி டைம் சாண்டிங் பண்ணி கோயிலுக்கு போய் தான் என்ன பண்ணி ஆகணும்? பக்தியை வளர்த்திக் கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி. எதுக்குங்க இந்த பக்திய வளர்த்தணும்? Then only you will be a emotionally balanced person. நீங்க எமோஷனலா பேலன்ஸ்டா இருக்கணும்னா, அதுக்கு தான் மதம்ங்கிறத மனிதன் கண்டுபிடிச்சான். எமோஷனல் பேலன்ஸ்ட். இது தப்பா போயிருச்சு. கோயில்ல போய் உட்கார்ந்து ஓன்னு அழுகுறது. ஏன்னா எமோஷனல் அங்க மத்தவங்கள கேலி கூத்தாயிருச்சு நம்மளுடைய பக்தி. எமோஷனல் பேலன்ஸ் என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்க போறதில்ல. அவன் 50% பாவத்துல தான் பொறந்திருக்கான். அத்தனை துக்கமா தான் வரப்போகுது. ஆச்சா? அத கடக்கும்போது எமோஷனல் பேலன்ஸ். அப்படின்னு என்ன? எல்லாம் இறைவன் என்னுடைய புண்ணிய பாப்பம். ஒரு முமுட்சுக்கு நான் சொல்றேன். எனக்கு வெளியில உங்களுக்கு தெரியாது. இது நான் பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணிய பாப்பம். இந்த ஜென்மத்துல எனக்கு அனுபவிச்சிருக்கேன். குடுக்கிறது இறைவன். அப்ப என்ன ஆகுமான அக்செப்டன்ஸ்க்கு வரும். கஷ்ட காலத்த அக்செப்ட் பண்ற மனதை யார் கொடுக்கும்? பக்தி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பக்தி. நாம இறைவனை பற்றி ஞானம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில் மன தைரியத்தை கொடுக்கும். ஏன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்காது? அக்செப்ட். என்ன கஷ்டமான காலம் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். நான் அக்செப்டன்ஸ் இஸ் தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம். எனக்கே வந்தது, எனக்கே இப்படி வந்தது, எனக்கே வந்தது, எல்லாத்துக்கும் வரல, எனக்கு மட்டும் வந்துருச்சு என்ன அர்த்தம்? நான் அக்செப்டன்ஸ் டு த கோர் கஷ்டப்படுறோம். மனம் அமைதி இல்லாத மனம். அது என்ன தெரியுங்களா? மனம் வீக் ஆயிடும். அந்த மாதிரி மனம் உழட்டும் போது மனம் கம்ப்ளீட்டா வீக் ஆயிடும். அப்புறம் எதை கண்டாலும் பயம். ஒரு தைரியம் போயிரும். வீக்கான மனதை வச்சு உயிர் வாழவே முடியும். வீக்கான பாடி வச்சு கூட எப்படியோ சமாளிச்சலாங்க. அந்த வீக்கான மனதை வச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள வச்சு செய்யும். வீக்கான பாடி கூட கை ஊனிட்டு கூட கால் குச்சி ஊனிட்டு கூட நடந்து போய் பார்த்தரலாம். ஆனா மனம் வீக்காக விட்டுட்டோம். அப்ப என்ன? பக்தி இருக்கிறவங்க கிட்ட மனம் என்ன ஆயிரும்? அக்செப்டன்ஸ் வந்துரும். அக்செப்டன்ஸ் தான் மனம் என்ன ஆயிரும்? தைரியமா வரட்டும் பார்த்துக்கலாம். அப்படி இறைவன் கொடுக்குறாரு. அப்புறம் அவரே ஹெல்ப் பண்ணுவார் போ அப்படின்னு ஒரு தைரியம் வரும்போது மனசுக்குள்ள என்ன நடக்கும்? ஒரு தைரியம். அதுதானங்க சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. தைரியமான மனதுல சந்தோஷமா இருக்கலாமா? கோழையான மனதை வச்சு நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்களா? சோ பக்தி இந்த இடத்துல அவசியம். டு ஹாவ் அ எமோஷனல் பேலன்ஸ். என்ன வந்தாலும் எதையும் தாங்கும் இதயம் பக்தியின் மூலம் கிடைக்கும். ஏன்னா இந்த காலத்துல பக்தி எதுக்குங்கிறதுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் ஜனங்களுக்கு புரியுறது இல்ல. பக்தி எதுக்கு? நான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன், நான் சாப்பிடுறேன், என்ன அகங்காரம், நான் என் குடும்பத்தை காப்பாத்துறேன், இதுக்கு எதுக்கு பக்தி? எமோஷனல் பேலன்ஸ் இஸ் வெரி, அதுக்கு பக்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பக்தி வருவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஒரு ஜென்மம் கூட பத்தாது. பக்தியை வளர்த்துக்கிறக்கு 100 வருடங்கள் கூட நீங்க பூஜை செய்யறது பத்தாது சில பேத்துக்கு. சில இடத்துக்கு சில இடத்துக்கு போன ஜென்மம் ஃபுல்லா
பூஜையை பண்ணி புனஸ்காரம் பண்ணிதான் இந்த ஜென்மத்துல இறைவனை பற்றி அறியணும் ஞானத்துக்கே நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜென்மத்து பக்தியில நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் பத்தாது. போன ஜென்மத்துல, அதுக்கு முதல் ஜென்மத்துல மனித சரீரமாக பிறந்து என்னென்ன பக்தி பண்ணணுமோ, அதனாலதான் இந்த ஜென்மத்துல என்ன கிடைச்சிருக்குதே, இறைவனை பற்றிய ஞானத்தை பெறணுங்கிற அளவுக்கு பக்தி உழந்திருக்கு நம்ம கிட்ட அப்படின்னா, அது பூர்வ ஜென்மத்தினுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு. சோ இவ்வளவு கஷ்டப்பட்டு பல ஜென்மங்களாக பக்தி செலுத்தி கடைசியில எங்க கிளாஸ கோட்டை விட்டுறக்கூடாது. அதெல்லாம் பண்ணுனதுனாலதான் கிளாஸ் கிடைச்சிருக்கு. அதை என்ன பண்ணிடக்கூடாது, கோட்டை விட்டுறக்கூடாது. சோ அதனாலதான் என்ன பண்ணாங்க, அந்த பக்தி வருவது ரொம்ப கடினம். ஏன்னா அகங்காரம் இருக்கா, நான் செய்யறேன், இறைவனை சப்போர்ட் சேர்த்திக்கிறேன், இப்படித்தான் போகும் மண்டை. அத என்னவா மாத்தணும், அந்த கரண சுத்திக்காக, ஞானத்துக்கு சிரவண மன நிதித்தியாசனத்துக்காக இறைவா நான் பக்தி செலுத்துகிறேன், அன்பு செலுத்துகிறேன் போது அந்த டிரான்ஸ்பர்மேஷன் இட்ஸ் நீட்ஸ் 1 ஜென்மா 2 ஜென்மாவா நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மத்துல நாம இதுக்கு முயற்சி பண்ணணும் எனக்கு அங்க தெரியும், எனக்கு தெரியாது. அப்ப இந்த ஜென்மத்துல வந்திருக்குன்னா அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் நான் முதல்ல இருந்து பண்ணிருக்கோம். இந்த ஜென்மத்திலையும் பண்ணிருப்போம், அதுக்கு முந்தைய ஜென்மத்தில். அதனாலதான் பெரியவர்கள் என்ன பண்ணாங்க, பக்தியோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கைய பிறந்ததுல இருந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனாலதான் இத்தனை கோயில்கள். ஏன்னா நம்மளுடைய சமுதாயம் பாத்தீங்கன்னா காலைஞ்ச சாயங்காலம் வரைக்கும் கூலிக்கு போனவதான், வேலைக்கு போனாதான் சாப்பாடு அப்படிங்கிறவங்க எல்லாம் வீட்டுல பூஜையெல்லாம் பண்ண முடியாது. வீட்டுல பூஜை பண்ணக்கூடியதுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். அது மெஜாரிட்டி அல்ல, அது மைனாரிட்டி தான். ரொம்ப ரொம்ப அவங்கதான் அதெல்லாம் பண்ண முடியும். மத்தவங்க அதனாலதான் என்ன பண்ண அரசன், நீ வேலைக்கு போ, வா, சாயங்காலம் காலைக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போ, சாயங்காலம் குளிச்சுட்டு வேலையில இருந்து வந்துட்டு குளிச்சுட்டு ஒரு சாமி ஒரு கும்பிடு போட்டு நீ போய் படுத்து. சோ இந்த ஒரு சிஸ்டம் பக்திக்குள்ள அடுத்து அந்த ஜென்மத்துல அட்லீஸ்ட் இவ்வளவு பக்தி பண்ணினா அடுத்த ஜென்மத்துல பக்தியினுடைய உச்சமம் சிரவண மன நிதித்தியாசனத்துக்கு உனக்கு உதவும். அப்படிங்கறதுனாலதான் அரசர்கள் அரசர் யாரு பேச்சு கேட்டாங்க, அங்க இருக்கிற சுவாமிஜிஸ் அவங்க அரசனை கைட் பண்ணாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணு. அதனால அந்த ஞானி தான் சபையில உட்கார்ந்துருப்பார். சபையில யாரு உட்கார்ந்துருந்தா, எல்லா அரசபையிலயும் ஒரு காவி ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. அவரு கைட் பண்ணுவாரு அரசனை. ஏன்னா அரசனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கு. அதனாலதான் இத்தனை கோயில்கள். அந்த கோயில்ல ஏன் பால் அபிஷேகம் பண்றான்னு கேட்டா இன்னைக்கு நமக்கு பதில் தெரியுது இல்ல. வெளியில இருக்கிற கிரிட்டிசைஸ் பண்ணா இந்த பாலெல்லாம் கொண்டு ஸ்கூலுக்கு கொடு, இந்த பாலை கொண்டே நீ அது கொடுனா என்னத்துக்கு நாம் பண்ற தப்போ நமக்கே டவுட் ஆயிருது. நம்ம தெளிவு நல்லா இருக்கணும். பக்திங்கிறது எதுக்கு, பால் அபிஷேகங்கிறது எதுக்கு, நடந்து போறதுங்கிறது எதுக்கு அப்படிங்கிறது நம்ம கிளியரா இருக்கும். செய்யறவங்க நம்மளால கிளியரா இருக்கும். அடுத்தது இப்ப நம்ம என்ன சொன்ன, பக்தியை ஏன் அவசியம் பார்த்துட்டோம், எப்படி வளர்த்து கொள்வதுன்னு பார்த்தோம். அப்போ அடுத்தது என்ன நீ அர்ப்பணிக்கிறியோ அது முக்கியம் அல்ல, என்ன ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதற்காக நான் பக்தி செலுத்துகிறேன் அப்படிங்கிறது அப்படி கொடுக்கும்போது நிஷ்காமமாக நீ இறைவனை வழிபடும் போது நீ எதை கொடுத்தாலும் இறைவன் ஏத்துக்கிறார். நீ எதை கொடுத்தாலும் அதான் மீனிங் என்ன சொல்லுது, பத்திரம் புஷ்பம் தோயம். புரிஞ்சுதுங்களா? அது அப்போ நான் ஏன் பிரார்த்தனை செய்ய கேக்குறாங்க இல்லைங்களா? பதில், இறைவன் எங்கும் இருக்கிறார். எஸ், அப்படி இருக்கும்போது நான் ஏன் பிரார்த்தனை பண்ணணும், எனக்குள்ளே அவர் தான் இருக்கார், நான் ஏன் பிரார்த்தனை பண்ணணும். அவங்களுக்கு என்ன தெரியுங்களா கேட்க தெரியணும், இறைவன் எங்கும் இருக்கிறார் என்பது உனக்கு புரிஞ்சிருச்சா? புரியல, அது புரியற வரைக்கும் பக்தி செல். வாயில வட சொல்றது இல்ல. ஏது இறைவன் எங்கும் இருக்கிறார் ஒருத்தர் தாய்மானவர் எழுதிட்டாரா, இறைவன் எங்கும் இருக்கிறார் சொல்றதுக்கு பேர் வாயில வட சொல்றது. அது அல்ல, உனக்கு உணர்வு பூர்வமா தெரியுதா இறைவன் எங்கும் இருக்கிறார்னு? தெரியல. உனக்கு கண்ணுல சேரும் டேபிள் தானே தெரியுது, இறைவன் தெரியல, பக்தி செலுத்து. இஃப் யூ வாண்ட் டு நோ பகவான், பக்தி செலுத்து. ஏன்னா எதுக்கு பிரார்த்தனை, பெரிய கேள்வி சமுதாயத்தில் நிக்கிறதெல்லாம். நம்ம இந்து மதத்துக்குள்ளேயே எதுக்கு பிரார்த்தனைன்னு குடும்பத்திற்கும் கேட்கும்போது நமக்கு பதில் சொல்ல தெரியல. அப்புறம் நம்ம பிரார்த்தனை பண்றது தப்புன்னு சொன்னாங்கனாலும் சரின்னு சொல்ல தெரியுது இல்ல. அதுக்காக நான் சொல்றேன், பிரார்த்தனை என்பது இறைவன் எங்கும் இருக்கிறார். ஆமா, அவருதான் படைச்சார். அல்ல, ஓகே. அப்புறம் சாமி கும்பிடுற, உனக்கு தெரிஞ்சிச்சா? இல்ல, கும்பிடு. பிரார்த்தனைங்கிறது எதுக்கு, அதை நான் இறைவனை எவ்வாறு எப்படி இறைவன் எங்கும் இருக்க முடியும்ங்கிறது உனக்கு புரிஞ்சிருச்சா? உபாதான காரணம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அவங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது. தெரிஞ்சு இல்ல சாமி கும்பிடு. சாமி கும்பிட்டீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கலாம், நீ சாமி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் என்ன வேணும், சாமி கும்பிடும். சாமி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உனக்கு தெரியற வரைக்கும் நீ என்ன பண்ணி ஆகணும்,
சாமி கும்பிட்டுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. சரிங்களா? அடுத்தது. சோ பிரார்த்தனை என்பது பக்தி அடுத்தது. பக்தி என்பது பெற்றோர்களோ, மற்றவர்களோ ஒரு பூஜை நேரத்துல ஒரு டிக்கெட்ட கொண்டு போய் வலுக்கட்டாயமா உட்கார வச்சு, பூ போடச் சொல்லி, சாண்டிங் பண்றதுனால வருவது அல்ல. இட் இஸ் நாட் பிசிக்கல். அத ட்ரை பண்ணுனா, பக்திங்கிறது உள்ள வரணும். மனமார பிரார்த்தனை செய்ய வைக்க நம்புனால முடியாது. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நம்பள பார்த்து குழந்தைங்க கத்துக்கலாம். பெரிய வீட்ல இருக்கவங்க கத்துக்கலாமே தவிர, நீ இத பண்ணு. அட்லீஸ்ட் டோன்ட் கம்பல் எனிபடி இன் த ஃபேமிலி. அவங்க தானா மாறணும்னா, நீங்க அந்த வழியில போனீங்கன்னா, மாறுவதற்கு இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு வாய்ப்பு குடுக்குறீங்க. அவ்வளவுதான் நம்மனால முடியும். அவங்க மாத்தணும்னு நெனச்சீங்க, அவங்க அவர்ஷன் ஆயி அந்த பக்கமே வராம போயிருவாங்க. சோ என்ன தெரியணும்? மற்றவர்கள் மனதில் பக்தியை நம்மனால திறந்து போட முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? பெற்றோர்களோ, மற்றவர்களோ வாழ்ந்து காமிக்கலாமே தவிர, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒண்ணுக்குள்ள கொண்டு வர முடியாது. அடுத்த பாயிண்ட். பிரேயர் எதுக்கு? பிரேயர் சுவாமிஜி சொல்லுவாரு. பிரேயர் கீப்ஸ் த மைண்ட் சேன். எஸ். பிரேயர் கீப்ஸ் த மைண்ட் சேன். அதுக்காக பக்தி செலுத்து. அது தானா வரணுமே தவிர, ஒருத்தர் கொண்டாந்து போட்டு வர்றது அல்ல. இப்ப வெளிப்பாடு. அது இப்ப சொல்றாரு. பத்திரம் போய் மீனிங் எழுதிக்கலாம். இப்ப எப்படி வேணா பண்ணலாம்னா, நீ சிவமான பூஜை. சில பேர் பாருங்க மானசமா பண்றேன். காய்க்க, வாய்க்க, மானச எப்படி வேணாலும் பக்தி. எல்லாமே ஒண்ணுதான். ஆனா என்ன தெரியணும்? நான் பண்ற தேவதைகள் வழிபாடு, சிவமானச பூஜாவாகட்டும், விஷ்ணு பூஜையாகட்டும், சூரிய நமஸ்காரம் ஆகட்டும், முருகர் வழிபாடு ஆகட்டும், எல்லா பக்தியும் நான் யாருக்குதான் செலுத்துறேன்? நான் செலுத்துற பக்தி ஈஸ்வரனுக்கு. ஈஸ்வர ரூபத்தில் யார வழிபடுற? விநாயகர் ரூபத்தில் ஈஸ்வர வழிபாடு. பெருமாள் ரூபத்தில் ஈஸ்வர வழிபாடுன்னு புரிஞ்சு பக்தி செலுத்தணும். அப்ப அந்த பக்தி எவ்வாறு வேணாலும் இருக்கலாம். எந்த தேவதை வழிபட்டாலும் ஒன்றுதான். கலியுகத்துல சொல்றாங்க இல்லைங்களா, ராமநாம ஜபம் பண்ணா கூட போதும். எஸ், ஜபம் நாமத்தை உச்சரிக்கிறீங்களா? இட்ஸ் ஓகே. ஆக்ஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஆட்டிடியூட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீ என்ன ஆக்ஷன் வேணா பண்ணிக்கோ. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஆட்டிடியூட் இஸ் இம்பார்ட்டன்ட். எதுக்காக நான் பக்தி செலுத்துகிறேன்? ஏன்னா டெய்லி பிரேயரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளயும் வருது. ஏன் மாசம் ஒருக்கா, வாரம் ஒருக்கா விளக்கு ஏத்துனா பத்தாதா? பூஜை பண்ணா பத்தாதா? ஏன் டெய்லி பூஜை பண்ண சொல்லுது சாஸ்திரம்? டெய்லி பாப்பம் பண்றமே. டெய்லி பண்றோம். நீங்க பண்ணலின்னு மட்டும் சொல்ல. அதான் சொன்ன டக்குன்னு சுவாமி சொல்ற. நீ அரிசி போய் போடணும்னு எடுத்து தண்ணி போடு. அதுல 2 பூச்சி சாவும். நீ உள்ள ஒண்ணு வேண்டாம். இப்ப பிராணாயம் பண்ண பாத்தீங்களா? எக்ஸலன்ட் பிராணாயம். பா! இன்னைக்கெல்லாம் வி என்ஜாய் டு த கோர். இப்ப அந்த நாடி சுத்தி எக்ஸலன்ட். பண்ணும்போது எத்தனை பாக்டீரியா வெளியில வந்திருக்கும். எத்தனை வைரஸ் செத்து போயிருக்கும். அதெல்லாம் எல்லாமே அங்க நீங்க நாடி சுத்தி பண்ண முடியும். நாடி சுத்தின்னு என்ன? உள்ள இருக்கிற அந்த பாக்டீரியா, வைரஸ் எது எது இருக்கோ அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு பேர் தானே. அப்ப அதெல்லாம் வெளியே போச்சு, செத்து போச்சா இல்லையா? செத்துட்டு அதெல்லாம் கொண்டு தானே வந்திருக்கோம். எப்படி பாப்பம் நம்ம எப்படி வாழ முடியும் இந்த கலியுகத்துல? சோ டெய்லி பாப்பம் பண்றோமா? ஒரு மூச்சுக்கும் பாப்பம் பண்றோமா? நீங்க கடாய் வெட்ட வேண்டாம், கோழி வெட்ட வேண்டாங்க. மூச்சு இழுத்து உள்ள விட்டீங்கன்னாவே அப்ப அந்த பாப்பத்துக்கு என்ன பண்றது? டெய்லி பாப்பம் பண்றோமா? அப்ப டெய்லி பூஜை பண்ணுமா வேண்டாமா? உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்துக்க நான் சொல்றேன். எதுக்கு டெய்லி? வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணா பத்தா? வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. அது சில பேர் சொல்ல வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மட்டும் பண்ணு. அதெல்லாம் பத்தாது. நித்திய பூஜை. ஏன்னா நித்திய பாப்பம். சோ பலனை நாடி இறைவனுக்கு பூஜை செய்யும் போது தோஷம் உண்டு. என்ன குடுக்கணுமோ அங்க மாதுளம்பழம் போடணும் ஐயர் சொன்னார்னா, மாதுளம்பழம் தான் போடணும். ஆப்பிள் வாங்குங்கன்னா ஆப்பிள் தான் போடணும். பத்திரத்தை புஷ்பத்தையும் கொண்டு அங்க வச்சுட்டு இருக்க கூடாது. இங்க யாருக்கு இது பத்திரம், புஷ்பம்? புரிஞ்சுதுங்களா? இப்போ நிஷ்காமமா பக்தி செலுத்துறவனுக்கு எதை கொடுத்தாலும் இறைவன் ஏத்துக்குவாரு. அங்க என்ன பண்ண மாட்டாரு? பக்தியுடன் அளிப்பதை. இப்ப என்ன கன்க்ளூஷன்? பக்தியுடன் அளிப்பதை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். அகம் அஷ்னாமி. என்னத்தம்? நான் உண்கிறேன். கிருண்ணாமி. நான் எடுத்துக்கிறேன். நான் உண்கிறேன் அப்படிங்கிறார். எடுத்துக்கிறேன். அஷ்னாமி, அகம் அஷ்னாமி, அகம் கிருண்ணாமி. முக்கியமான வார்த்தை. எப்போ? அந்தக்கரண சுத்தியுடையவன் அல்லது அந்தக்கரண சுத்திக்காக எவன் எனக்கு கொடுக்கிறானோ, அல்லது அந்தக்கரண சுத்தி பெற்றவன். 2 உண்டு.
அந்த கரண சுத்திக்காகவும் ஒருத்தனை வந்து ப்ரே பண்றான். அல்லது அந்த கரண சுத்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் ப்ரே பண்றான் பாத்தீங்களா? அவங்க எத குடுத்தாலும் ஏத்துக்கிறேன். பத்திரமா, புஷ்பமோ, தோயமோ. நான் ஐ டசன்ட் கேர் அபௌட் இட். ஏன்னா பிகாஸ் தே ஹேவ் சேஞ்ச் தேர் ஆட்டிட்யூட். ஒய்? தே ஹேவ் சேஞ்ச் தேர் ஆட்டிட்யூட் ஃப்ரம் லௌகிக விஷயா டு அதர் பாயிண்ட். தே ஹேவ் சேஞ்ச் தேர் ஆட்டிட்யூட் ஃப்ரம் த லௌகிகா டு பகவான். சோ என்ன குடுத்தாலும் என்ன பண்ணிக்கிறேன்? அதுல தோஷம் உங்களுக்கு குடுக்க மாட்டேன். சாண்டிங் பண்றீங்க 2 தப்பு போடுறீங்களா? நோ தோஷம். மந்திரம் சொல்லும்போது 2 தப்பு விட்டீங்களா? நோ தோஷம். பூஜை பண்ணும்போது 2 மறந்துட்டீங்களா? நோ தோஷம். பிரச்சனையே கிடையாது. அதத்தான் சொல்றாரு. பக்தியா பிரயச்சதி. பிரை ப பக்து மீனிங் எழுதிக்கலாம். முக்கியமான ஸ்லோகம். ஒரு ஒரு கம்ப்ளீட்னஸ் பக்திய பத்தின கம்ப்ளீட் அறிவு இதுல கிடைக்கும். எவன் ஒருவன் மே எனக்கு பக்தியா பக்தின்னு என்ன? தியாகம். உலகத்துல இருக்கிற அத்தனையும் தியாகம் பண்ணிட்டு நான் தான் வேணும். அதுக்கு அந்தக்கரண சுத்தி வேணும், சிரவணம் வேணும், மனனம் வேணும். நிதித்தியாசனம் கேட்கிறான் பாத்தியா? அவன் தான் பக்தனே. பக்தியா பக்தியுடன் அந்த மனதுடன் ஆட்டிடியூட் அந்த ஆட்டிடியூடுடன் எல்லா உலகத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணிட்டு நீ தான் வேணும். உன்னை பற்றி நான் தெரிஞ்சு கொள்ளணும் வந்து வேதாந்த வகுப்புல உட்கார்றான் பாத்தீங்களா? தட் இஸ் பக்தி. அவன் தான் பக்தன். அந்த பக்தியுடன் பத்திரம். அப்ப நீ என்ன பண்ணு? நீ இலை கொடுக்குறியா? ஓகே. துளசி இலை, வில்வ இலை, எது 2 கொண்டாந்து கொடுத்தாலும் நான் என்ன பண்ணிக்குவேன்? ஏற்றுக்கொள்வேன்கிறார். கிருஷ்ணாமி சாப்பிடுவேன், ஏத்துக்குவேன். எதுக்கு முக்கியம்? ஆக்ஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் ஆட்டிடியூட் ஆக்ஷன் ஃபெயில்ஸ். அதை புரிஞ்சுக்கணும். ஆட்டிடியூட் இல்லாம நீங்க எதை கொடுத்தாலும் மாத்தி புரிஞ்சு அப்ப பகவான் சொன்னதை மாத்தி போடுங்க. நீ எதை கொடுத்தாலும் ஏத்துக்குவேன். நீ எதை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். அதை நீங்களே ஃபீல் பண்ணிக்கீங்க. எதை கொடுத்தாலும் ஏத்துக்குவேன்னு சொல்றது எதை நம்ம புரிய வைக்கிறாரு? நீ எதை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். புரிச்சுதா? ஃபீல் பண்ணிக்கீங்க. பத்திரம். நீ இலைய குடுக்குறியா? ஓகே. பத்திரம். புஷ்பம்னு என்ன? பூ. வெளியில இருக்கிற நந்தியா வீட்டுல செடியில் இருக்குதா? ஒரு நந்தியா வட்டை பூ கொண்டாந்து வச்சுட்டு நீ சாமி கும்பிடுறியா? ஓகே. பழம். 2 பழத்தை வைக்கிறியா? ஓகே. ஒரு வெத்தலை வைக்கிறியா? ஓகே. தோயம். நீர். ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு நீர் மட்டும்தான் இருக்குது. வைக்கிறியா? ஓகே. ஒரே ஒரு நெல்லிக்கனி இருக்குதுன்னு கொண்டாந்து கொடுத்த வீட்டுல தானே கனகதாரா ஸ்தோத்திரம் கூரை பிச்சுக்கிட்டு தங்க கொட்டுச்சு. தட்ஸ் தி ஆட்டிட்யூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதத்தான் அங்கேயும் நாம பாக்குறோம். ஒண்ணு இருக்குது அதை நாமளே சாப்பிட்டுலாம் இல்லைன்னு சொல்லி கூட அனுப்பிச்சிருக்கலாம் அந்த அம்மா. என்கிட்ட இருக்கிறது இதுதான் சாமி, இந்தா நீ வச்சுக்கோன்னு கொடுத்தது பாத்தீங்களா? தட் இஸ் ஆட்டிட்யூட். அந்ததான் ஆட்டிட்யூட் பேரு. பிரயச்சதி அளிக்கிறானோ இந்த மனதுடன் நிஷ்காம பக்தி மனதுடன் எவன் தோயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு டவுட்டே வராது இந்த ஸ்லோகத்துல. இல்லைன்னு என்ன பண்றாங்க எல்லாம்? அவர் தான் சொல்லிட்டார்ல பத்திரம் போய் எதுக்கு ஹோமம் பண்றீங்க வீட்டுல? எதுக்கு நீங்க பூஜை பண்றீங்கிற கேள்வி நமக்கே திருப்பி இந்த பகவத்கீதை 1 2 படிச்சு வச்சுட்டு நம்மகிட்டே திருப்பி கேள்வி கேட்கறது. இந்த 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 ஸ்லோகத்தை கோட் பண்ணி வேற கேட்பாங்க. எதுக்கு நீங்க சாண்டிங் சொல்லி தரீங்க? எதுக்கு நம்மகிட்டயே எப்படி? நாம என்ன பண்றது? கம்முன்னு இருந்துக்கணும். அங்கெல்லாம் எதுவுமே பேசப்படாது. அப்படிங்களா? தப்புதாங்க. சாரிங்க. அதோட வேற பேச்சே கிடையாது. பிரயச்சதி அளிக்கிறானோ அது பாருங்க. அழகா அடுத்தபடி போடுற பாருங்க. பிரயத்தக ஆத்மனக சுத்த புத்தி உடையவன். அந்த கரண சுத்திக்காக கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அல்லது அந்த கரண சுத்தி உடையவன் என்ன அர்த்தம்? அவர் அடைஞ்சிட்டாரு. அப்ப அந்த கரண சுத்தி அடைஞ்சவர் எதை கேட்பாரு? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், ஞான நிஷ்டை. அதுக்காக பிரயத்தக ஆத்மனக சுத்த புத்தி உடையவன். தவம் இருந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தவம் இருந்து குவாலிட்டிஸ் எல்லாம் வளர்த்தி கொண்டு அந்த கரண சுத்தி அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோ, அவன் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். பக்தியுடைய பக்தி அபகிருதம். அந்த பக்தி இருக்கணும். இறைவனை பற்றிய ஞானத்தை நான் பெறுவேன். அதற்குண்டான முயற்சி செய்யறேன். அதுல இருக்கிற தடையெல்லாம் வரக்கூடாது இறைவா. அதற்காக இந்த வில்வ வேலை எடுத்துக்கொள் ஈஸ்வரா அப்படிங்கும் போது அவர் என்ன சொல்றாரு? நான் ஏத்துக்கிட்டேன். நீ கவலையப்படாத, நான் ஏத்துக்கிட்டேங்கிறாரு. கேரண்டி கொடுக்கிறார். பக்தி பக்தியுடன் கூடிய பக்தி உபகிருத்தம். புரிஞ்சுங்களா? இப்ப என்ன பக்தின்னு அதுல புரிஞ்சுதான் அந்த ஸ்லோகத்தை வெளிக்கொண்டார். கூடிய தத்து
அதை அகம் அஷ்னாமி ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொள்கிறேன்னா என்ன? எதை நீங்க வைக்கிறீங்களோ, கொழுக்கட்டை வச்சாலும் நான் ஏத்துக்குவேன். சர்க்கரை பொங்கல் வச்சாலும் நான் ஏத்துக்குவேன். எது இருந்தாலும் அஷ்னா நான் ஏற்றுக்கிறேன். அதையே ஏத்துக்கும்போது, நீங்க வைக்கிற பத்திரம், புஷ்பம், தோயத்த கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன். அந்த ஆட்டிட்யூட் இல்லாத போது ஃபீல் பண்ணிக்கங்க. தட் இஸ் வெரி ஆக்ஷன், வெறும் ஆக்ஷன் இஸ் வேஸ்ட். அவங்க அத பண்ணாங்க. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனுக்கு தான் பீப்பிள் கிவ் சோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். தே டோன்ட் நோ எனிதிங் அபௌட் ஆட்டிட்யூட். தே வெரி பர்ட்டிகுலர் அபௌட் ஆக்ஷன், ஆக்ஷன், ஆக்ஷன். அங்க இந்த கோயிலுக்கு போய் அத பண்ணா சரியா போயிரும். இந்த கோயில்ல போய் இத பண்ணா தே டு தே நெவர் பாதர் அபௌட் ஆட்டிட்யூட். அதனால தான் எங்க போய் விழுந்துட்டாங்க. அவங்க அத செஞ்சாங்க, நம்ம அத செய்யணும். அத செஞ்சாங்க, இத எத ஆட்டிட்யூட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்ஷன் இஸ் நாட் சோ மச் இம்பார்ட்டன்ட். பட் டு பிரிங் தட் ஆட்டிட்யூட், ஆக்ஷன் இஸ் நீடட். அந்த ஆட்டிட்யூட் வர்றக்கு என்ன தேவை? ஆக்ஷன் இஸ் நீடட். அதையும் புரிஞ்சுக்கணும். 2யும் பேலன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஆக்ஷன்னாங்க கோயிலுக்கு போறது, இது பூஜை பண்றது, இதெல்லாம் ஆக்ஷன்ஸ். சோ ஃபர்ஸ்ட் என்ன புரியணும்? ஆக்ஷன் ஆட்டிட்யூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் த ஆக்ஷன். ஆனா அந்த ஆக்ஷன் மூலியமா தான் எதை பெற முடியும்? ஆட்டிட்யூட பெற முடியும். வெரி சூக்ஷ்மமான பாயிண்ட், தெளிவா புரிஞ்சுக்கணும். பக்தியுடன் நிலைப்பதை இறைவன் என்ன சொல்வார்? அகம் அஷ்னாமி, நான் கிருண்ணாமி அப்படின்னா நான் அதை அஷ்னான்னு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். பக்தியா பிரயச்சதி. எப்படிப்பட்ட பக்தி? நிஷ்காம பக்தியா கொடுக்கும் போது பக்தி உபகிருதம், அந்த பக்தியோட கொடுக்கிறவங்க. இதுக்கு என்ன உதாரணம் நம்ம சொல்லலாம்? குசேலர், கிருஷ்ணர், அவ்வளவுதான். கம்ப்ளீட். இது இது அப்படியே நீங்க இதெல்லாம் அப்படியே அங்க லிங்க் பண்ணுங்க. அப்படி அவர் என்ன கொண்டு வந்தாரு? அது எங்க துண்டுல மடிச்சு வச்சு ஒளிச்சு வச்சு அத ஒரு வாய் அள்ளி போட்டோன்னா 2வது வாய்க்கு வந்து புடிக்கிறாங்க ருக்மணி. ஐயோ! கிருஷ்ணா அடுத்த வாய போட்றாதீங்க. ஏன்னா, உலகமே யாரு கயிறு? குசேலர் கயிறு அடுத்தது. அடுத்த வாய் அவர் போட்டிருந்தாருன்னா, வாய் போடும்போது அவருக்கு அந்த வீடு, குடும்பம், ஊரு எல்லாத்தையும் மாற்றம் வந்துருச்சு. 2வது வாய் போடும்போது வந்து புடிச்சுக்குவாங்க. ஏன்னா, போட்டா எல்லாருமே கிருஷ்ணரே யாருக்கு சொந்தமாயிருவாரு? குசேலருக்கு சொந்தமாயிருவாரு. எல்லாம் எல்லாத்தையும் குடுத்ததா அர்த்தமாயிரும். அத வந்து கை பிடிப்பாங்க. போதும், வேண்டாம். குடுத்தது போதும். இத குடுத்து உலகத்தையே அவருக்கு அது அந்த நீங்க அந்த கதையில நெறைய படிச்சிருப்பீங்க. சோ பியூட்டிஃபுல் ஸ்டோரீஸ் அதெல்லாம். ஸ்டோரீஸ் இல்ல, இட்ஸ் அ ஃபேக்ட். ஸ்டோரிங்கிற வேர்ட யூஸ் பண்ணக்கூடாது. இது சம்பவம். இட் இஸ் நாட் அ ஸ்டோரி. அடிக்கடி நம்மள நாமளே திருத்திக்க வேண்டியது. ஏன்னா, சின்னதுல இருந்து ஸ்டோரின்னு சொல்லி வாயில ஸ்டோரி இட்ஸ் அ சம்பவம். இட் இஸ் நாட் அ ஸ்டோரி. இட் இஸ் நாட் அ மித். சரிங்களா? சோ அந்த இடத்துல பாருங்க. நீங்க இந்த நான் சொன்ன பாயிண்ட்ட அப்படியே குசேலருக்கு அப்ளை பண்ணி பாருங்க. 26 குழந்தைகள் இல்லைங்களா? 26 குழந்தைகள வச்சுட்டு அவர் என்ன ஆட்டிட்யூட்ல வந்தாரு? கிருஷ்ணர் அவர் எப்படி வரவேற்றார்? அந்த நட்பு அங்க எப்படி இருந்தது? அவர் குடுக்கிறத அவர் எப்படி ஏத்துக்கிட்டாரு? என்ன கொண்டாந்தீன்னு கேட்டார். இவர் மறைச்சு வச்சிருந்தாரு. என்ன கொண்டாந்தீன்னு கேட்டார். அப்புறம் தான் இவர் கொண்டாந்து காமிப்பாரு. அவள் உருண்டை. அது ஒரு வாய் போடும்போதே அங்க எல்லாம் என்ன ஆயிருச்சு? தி பக்தி. அப்படியே அவங்க வீடு எல்லாம். இவரு அங்க அவர் திரும்பி போகும்போது அவர் வீடு எதுன்னு அவருக்கு அடையாளம் தெரியலையாம். எல்லாம் மரங்களும் பூத்து குலுங்கி வனம் அந்த இடத்த படிச்சு பாருங்க. அவ்வளவு போய் பார்த்தா வீடு எங்கேயும் தொலைவறாராம். அப்புறம் ஒய்ஃப் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம், ஓ இதெல்லாம் எல்லாம் எல்லாம் பட்டு ஆடையா இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாம் பீட்டா கந்தரை கட்டிட்டு இருந்ததுல பட்டு ஆடையா நின்னா, அவருக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தான் தெரிஞ்சுதாம். சோ அதுதான் நீங்க அத லிங்க் பண்ணீங்க ஜாயின் பண்ணி விடுறேன். அந்த பக்திங்கிறது அதுதான் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். குடுக்கும்போது இறைவன் அதை ஏற்றுக்கொள்கிறார். அவளாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவருக்குள்ள இருந்த ஆட்டிட்யூட் குசேலருக்குள்ள வந்துட்டாரு. தவிர கேட்கவே மாட்டாரு. இவரு எனக்கு இதுக்காக வந்தங்கிறத சொல்லவே மாட்டாரு. அவரா புரிஞ்சு அவரா குடுத்தாரா? அதுதான் பக்தி. நாம போய் ஐயோ! ஒரு அப்படி இப்படி ஆட்டி என்ன இறைவா இப்படி பண்ணிட்டியே அத குடு, இத குடு நான் போராட தேவையே இல்ல. பக்திங்கிறது கரெக்ட்டா பிளாட்ஃபார்ம்ல நின்னதுன்னா, நமக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார். அது எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கணும். அந்தக்கரண சுத்தியின் பொருட்டு அதன் வெளிப்பாடுகளுக்கான செயல்கள் முக்கியமானவை. அந்த செயல்களை நம்மிடம் பக்தியை தோற்றுவிக்கும். ஒரு செயலை செய்வதே நம்ம என்னது நம்மளோட இயலாமையை உணர்ந்து என்னன்னா இப்ப நாம பக்திங்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம வி ஆர் வெரி லிமிட்டட். அந்த லிமிட்டட்னஸ்க்குள்ள இருந்துகிட்டு நாம் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியாது. அப்போ யார கை பிடிக்கிறோம்? இறைவனை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் சர்வஜ்ஞகா.
சர்வவித்து அவரை கேட்டு பெறுவதில் தவறு கிடையாது. தப்பு கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் லௌகீக விஷயத்தில் எது வேணுமோ அதை இறைவனிடம் கேட்டு பெறுவது மனோதைரியத்தை கொடுக்கக்கூடியது. சைக்கலாஜிக்கலா ஒரு எமோஷனல் பேலன்ஸ் கிடைக்கும் பக்தி இருக்கிறவங்களுக்கு. பக்தின்னு நான் சொல்ற பக்தி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா எமோஷனல் பேலன்ஸ் இருக்கும். இறைவன் சொல்ற பக்தனுக்கு. அவன் கேட்காமயே எப்படி குசேலர் கேட்காமயே அங்க என்னென்ன நடந்ததோ, அது மாரி நீங்க கேட்காமயே உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கணும்னா, அவரை போல பக்தி செலுத்தி பாருங்க. கேட்காதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் அனுபவத்துல வாய் வார்த்தை இல்ல. இதெல்லாம் உள்ளத்திலிருந்து வருது. இதெல்லாம் அனுபவமா பார்த்திருக்கோம். நம்ம கேட்கவே தேவையில்ல. ஆனா எங்க இருக்கணுமோ அந்த ஆட்டிட்யூட்ல வந்துரணும். அது எப்படித்தான் வந்தது? ஆக்ஷன் மூலியமா தான் வந்தது. ஆக்ஷன் இல்லாமலே ஆட்டிட்யூட் கொண்டு ஒரு ஆட்டிட்யூட் உள்ள வரணும் அப்படின்னா, பாவனா வரணும்னா, முதல்ல அறிவு இருக்கணும். அப்புறம் ஆக்ஷன்ஸ் இருக்கணும். ஆக்ஷனும் அறிவு இருந்தா தான் நம்ம எதுக்குள்ளயே வருவோம்? ஆட்டிட்யூடுக்குள்ள வருவோம். ஒரு ஆட்டிட்யூடுக்குள்ள நீங்க எந்த வேணா நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. எந்த விஷயத்துல நீங்க ஆட்டிட்யூட் வரணும்னா 2 விஷயம் இருக்கணும். அந்த பாவனா, ஒண்ணு ஆக்ஷன், அப்புறம் அறிவு. இப்ப கால்ல விழுந்து உழுகிறது அப்படிங்கிறது ஒரு ஆட்டிட்யூட் வரணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? ஆக்ஷனும் இருக்கணும். அதை பற்றிய பெரியவங்க கால்ல விழுந்து அழுகாம அவங்க புண்ணியத்த டேப் பண்றங்கிற அறிவு இருக்கணும். ஆக்ஷனும் இருக்கணும், அறிவு இருக்கணும். அப்ப என்ன ஆட்டிட்யூட் வந்துருங்க? மரியாதை. பெரியவங்க கால்ல விழுகிறதுங்கிறது வந்துரும். அப்ப நான் பெரியவங்க கால்ல விழுக முடியலைன்னா இங்க என்ன 2 பிரச்சனை. ஒண்ணு அத பத்தி ஞானம் இருந்திருக்காது. அந்த செயலை செய்ய தேவையில்லைன்னு ஒதுக்கி வச்சிருந்திருப்போம். ஞானம் இருந்திருக்கும். அதெல்லாம் மனசுல இருந்தா போதும். வெளியில புரிஞ்சுதுங்களா? ஒரு எந்த விஷயத்துல ஒரு ஆட்டிட்யூட் நீங்க நமக்குள்ள கொண்டு வரணும்னாலும், ஆக்ஷனும் முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஞானம். அதை பற்றிய ஞானம். அப்ப கண்டிப்பா என்ன வந்துரும்? ஆட்டிட்யூடுங்க நீங்க போய் நம்மளுடைய ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ணி ஆட்டிட்யூட புடிக்க முடியாது. இதெல்லாம் தாட் ஆஃப் த டே எடுத்து திங்க் பண்ணி பாருங்க. கோடி கோடியா புரியும். வெறும் ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ணி நீங்க ஆட்டிட்யூட புடிக்கலாம்னு நினைக்கிறது தான் தப்பே. அதனாலதான் நம்மள பார்த்து வளர்ந்த குழந்தைங்கள என்ன பண்ணுது? புரிஞ்சுக்க முடியல. சோ ஃப்ரீ வில்னால எதை கொண்டு வர முடியாது? ஆட்டிட்யூட மரியாதையா ஆட்டிட்யூட்னா எனக்கு அன்பு, ஷேரிங், அன்பு, ஒரு வெறுப்பு இல்லாம இருக்கிறது. அது நேத்து ஒரு படம் போட்டாங்க பாத்தீங்களா? மரத்தை போட்டு எது எது குட் திங், எது எது பேட் திங், இத குட் எல்லாம் நமக்கு வரணும், பேட் எல்லாம் வெளியே போகணும்னு வச்சுக்கோங்க. ஒன்னொன்னுக்கும் அந்த ஆட்டிட்யூட் வரணும்னா, இப்ப பயம், அந்த ஆட்டிட்யூட் போகணும். அது அப்படியே பியர்லெஸ்னஸ் வரணும் அப்படின்னா 2 வரணும். ஒண்ணு ஆக்ஷன் இருக்கணும். முதல்ல ஞானம், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன். அது 2 இருந்ததுன்னா தான் நீங்க அந்த ஆட்டிட்யூட போய் பிடிக்க முடியும். ஆனா ஜென்ரலா நம்ம என்ன தப்பு பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ணி என்ன பிடிக்க பார்ப்போம்? ஆட்டிட்யூட நான் நாளையில இருந்து அப்படி இருக்க போறேன். அதெல்லாம் என்னது? நாளையில இருந்து நான் அதெல்லாம் கிடையாது. ஆட்டிட்யூட்னா 2 இருந்தா தான் நீங்க அந்த 2 இருந்தா தான் அந்த ஆட்டிட்யூட்ல வருவோம். இல்லைன்னா வெறும் வாயில சொல்றதுன்னு அர்த்தம், வட சொல்றதுன்னு அர்த்தம். வெறும் ஃப்ரீ வில்ல மட்டும் யூஸ் பண்ணி ஆட்டிட்யூடுக்குள்ள ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ண நான் இனிமேல் இப்படி இருப்பேன் அப்படின்னு முடிவு 2 நாளைக்கு அப்புறம் மறந்துடுவோம். வெறும் ஃப்ரீ வில்ல மட்டும் நீ யூஸ் பண்ணி உனக்குள்ள பாருங்க, நான் நாளைல இருந்து இப்படி இருப்பேன்னா 2 நாள்ல மறந்து போயிரும். பிகாஸ் அங்க என்ன இல்ல? ஆக்ஷனும் ஞானமும் இல்லைன்னு. சோ இது ஒரு ஆட்டிட்யூட் பாருங்க 2 முக்கியம். அடுத்த ஸ்லோகம். இப்ப அதனுடைய கன்டினியூஷன் தான். எத் கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் எத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மத்தர்ப்பணம். என்ன சொல்றாரு? எனக்கு அர்ப்பணமா செஞ்சுட்டு போயிட்டே இரு. என்னத? கௌந்தேய மீனிங் எழுதிக்க. கௌந்தேய குந்தி புத்திரா. எத்து எதை கரோஷி எதை செய்யறியோ, எனக்கு அர்ப்பணமா எதை நீ பண்ணு, நீ எதை செய்யறியோ அதை எனக்கு அர்ப்பணமா பண்ணிரு. ஒரு முமுட்சுக்கு சொல்றாரு, மோட்சத்தின் பொருட்டு நீ டிராவல்ல இருக்கிற, ஞானத்தை பெறணும் அப்படின்னா நீ எதை இதெல்லாம் என்னது? கர்மயோகம். எதை நீ செய்யறியோ அப்போ அந்த ஆட்டிடியூட் வரணும். என்ன இருக்கணும்? கர்மயோக ஆட்டிடியூடு. அதற்குண்டான ஞானமும் இருக்கணும், அதுக்குண்டான ஆக்ஷனும் இருக்கணும். அப்பதான் அது என்ன ஆகும்? கர்மயோகங்கிற ஆட்டிடியூடுக்குள்ள உங்க கர்ம வரும். அதுக்குதான் கர்மயோகா ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஈஸ்வரார்ப்பணா புத்தியோட பண்ணு, பிரசாத புத்தியோட பண்ணு, தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுங்கிறது ஞானத்தை கொடுத்துக்கிட்டே ஏன் இருக்கிறோம்? திருப்பி திருப்பி அது இம்பைப் ஆகணும். சோ அந்த ஞானம் பிளஸ் அதை எக்ஸிக்யூட் பண்றது, அந்த ஞானத்துடன் அந்த செயலை செஞ்சு செஞ்சு பழகும் போது கர்மயோகங்கிறது சுபாவம் ஆயிரும். அப்பதான் அந்த ஆட்டிடியூட்ல போய் நிக்கிறோம்னு அர்த்தம். ஆச்சுங்களா? என்ன சொல்றாரு? எதை செஞ்சால் எத் கரோஷி, எஸ் எத் கரோஷி, எதை பண்றியோ அதுக்கு என்ன பண்ணு? எனக்கு குருஷ்வ மதர்ப்பணம், எனக்காக பண்ணிரு. எதை நீ செஞ்சாலும் அது எனக்காக அர்ப்பணமாக செஞ்சிரு. அடுத்து என்ன சொல்றாரு?
எத்து அஷ்னாதி, எதை நீ சாப்பிடுறியோ, பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி, எதை நீ சாப்பிட்டா என்ன பண்ணிரு, ஒரு சுத்தி எனக்கு அர்ப்பணம் பண்ணிரு. எதை நீ அஷ்னாதி அஷ்னாசி, எதை நீ சாப்பிடுறையோ எத்து, அதை நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணிரு. அதனாலதான் பிராணாய சுவாகா அபானாய சுவாகா சொல்லிட்டு தானே அதை நம்ம பிரசாதத்தை எடுத்துக்கிறோம். அப்பானாய எல்லாம் என்னது, அர்ப்பணம். பிராணாய சுவாகா அப்பானாய சுவாகா வியானாய சுவாகா சமானா. ஏன் சொல்றோம் சுவாகா சுவாகா, எனக்கு கொடுத்துரு, அதுக்கப்புறம் அது பிரசாதம் ஆயிடும், அப்புறம் நீ சாப்பிடு. அடுத்தது நம்மளோட லைஃப் ஸ்டைலே பாருங்க எப்படி போகுதுன்னு. அவர் என்ன சொன்னாரோ அதுலதான் நம்ம பழகுறோம். அடுத்தது எத்து ஜுகோசி, எதை நீ ஹோமம் செய்யறியோ, அது நீ மாதுளம்பழமா இருக்கலாம், கொழுக்கட்டையா இருக்கலாம், எதை நீ ஹோமத்துல ஹவிசா இருக்கலாம், அரச மர குச்சியா இருக்கலாம், ஆலமர குச்சியா இருக்கலாம், எதை நீ ஹோமம் பண்றையோ அதை என்ன பண்ணிரு, எத்து ஹோமம் செய்கிறாயோ எத்து ததாதி. அடுத்தது எதை நீ தானம் செய்யறியோ அதெல்லாம் எனக்கு, நான் நீ கொடுக்கறவங்களுக்கு தானம் நினைக்காத, அது எனக்கு கொடுக்கறதா நினைச்சு தானம் பண்ணு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் விஷன் கிடைக்கும் நமக்கு. ஒரு தானம் பண்றீன்னா அவங்களுக்காக நீ பண்ணல, எனக்காக பண்ற, எனக்காக பண்றேன்னு சொல்லி அந்த தானத்தை பண்ணு. நாட் ஃபார் வித்யா தானம் கொடுக்குறீங்களா, இறைவனுக்காக பண்ணு. அந்த குழந்தைகளுக்கான வித்யாதானம் பண்றேன்னு நினைக்க கூடாது. பிக்கஸ்ட் மிஸ்டேக். இந்த குழந்தைகளுக்காக நான் போய் அதை புடிக்கிறேன் இதை புடிக்கிறேன், இறைவனுக்காக பண்ணு. அடுத்தது எத்து தபஸ்யசி, நீ எந்த தவம் பண்றியோ, எனக்குள்ள கோவம் வருதுங்க, கோவத்திலிருந்து விடுபடணும், எனக்கு மன அடக்கம் இல்லைங்க, நான் மன அடக்கத்துக்கு ட்ரை பண்றேங்க, இந்திரிய அடக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க, நாக்கு கொஞ்சம் சாப்பிடறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்லாம் போகுதுங்க, சாப்பாடு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது, இதெல்லாம் என்னது தவமா? எதை பண்ணினாலும் யாருக்கு அர்ப்பணம் பண்ணிரு, நான் பண்றேன்னு உட்கார்ந்து இருக்காத, அந்த தவத்தையே எனக்கு என்ன பண்ணிரு, தபஸ்யசி, அந்த தவம் எனக்காக அர்ப்பணமா செஞ்சிரு. தத்து அதை மதர்ப்பணம், இது எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணமா பண்ணு. எதை செஞ்சாலும் எனக்கு அர்ப்பணமா பண்ணு, எதை சாப்பிட்டாலும் எனக்கு அர்ப்பணமா பண்ணு, எதை நீ ததாசி தானமா கொடுத்தாலும் அது எனக்காக அர்ப்பணம் பண்ணு, எந்த தவம் ஏற்கொண்டாலும் அதை நீ எனக்காக பண்ணு. அப்படின்னா ததாதி கொடுக்கும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கொடுக்கறது அல்ல. ஆக்ஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஆட்டிடியூட் இஸ் இம்பார்ட்டன்ட். திருப்பி நல்லா புரிஞ்சுங்க. சில பேர் நினைக்கிறது கால இருந்து சாயங்காலம் வரைக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி சமையல் பண்ணு, கிருஷ்ணா கிருஷ்ணான தானம் பண்ணு, கிருஷ்ணா கிருஷ்ணான தவம் பண்ணு, கிருஷ்ணா கிருஷ்ணான சாப்பிடு. அப்படி அல்ல, அது முடியாது, கஷ்டம். வேற எதையுமே சிந்திக்க முடியாம எப்படிங்க நம்ம அதை செய்ய முடியும்? சோ என்னன்னா ஆட்டிடியூட், அவருக்கு அர்ப்பணமாக நீ செய்கிற. நல்லா புரிஞ்சுக்கணும். எதா இருந்தாலும் என்ன பண்ணு, நீ எந்த சடங்கு செஞ்சாலும் அது ஸ்ரௌத்த கர்மமா, மாத்த கர்மமா, என்ன சொல்றது, நித்திய கர்மமா, நைமித்திய கர்மமா, எதா இருந்தாலும் நாம அர்ப்பணம். இந்த மனோபாவம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க அர்ப்பணம் செய்யறதுனால உங்களுக்கு நஷ்டங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, அது புரிஞ்சுக்கணும். நீங்க அர்ப்பணமா பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன நஷ்டம் வருது? ஏதாவது நஷ்டம் வருதா என்ன? புரியுறது இல்ல, அவ்வளவுதான். கான்செப்ட் சப்ஜெக்ட் மேட்டர் இல்ல, அவ்வளவுதான். அர்ப்பணமாக செய்தால் அவருக்கு எந்த நஷ்டம் கிடையாது, நமக்கு எந்த நஷ்டம், அவருக்கு ஏதாவது நஷ்டம் வரப்போதா இறைவனுக்கு, நீங்க சமர்ப்பணமா பண்றதுனால. சோ அவருக்கு எந்த நஷ்டம் கிடையாது, உங்களுக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. ஸ்ரத்தை அது நமக்குள்ள வளரும். மிகுந்த ஈடுபாடுடன் செய்யும் போதுதான் என்ன வரும், பக்தி. இப்படி அர்ப்பணமா பண்ணதான் பக்தி என்ன பண்ணணும், we can cultivate. உள்ள இருக்கிற பக்திய என்ன பண்ணிக்கணும், நம்ம கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்பதான் நமஸ்கார பிரியகா சூரியகா. எல்லாரும் ஏன் கை எடுத்து கும்பிட்டா பத்தாதா, நமஸ்காரம் பண்ணணுமா? ஏன் எதுக்கு ஞாபகம் வந்ததுன்னா, இப்ப நாளைக்கு அருண பிரச்சனை சொல்றோம் அப்படின்னா நடுவில் நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம். அது என்ன உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். ஒரு 4-5 மந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி சௌரத்துல ஒன்னொன்னு கீழே விழுந்து சாயா சம்யா சமேத ஸ்ரீ சூரிய நாராயணா ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமி நமக கீழே விழுந்து எஞ்சமா எதுக்கு? ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு? டு கெட் ஆட்டிடியூட். எதுவுமே தப்பு கிடையாது. இது தேவையில்லை, அது தேவையில்லை, அல்ல முட்டி வலி இருக்குது, கீழே ஒழுங்க முடியாதுன்னா யாரும் ஒழுங்கு சொல்லல. நல்லா இருக்கும்போது அது gives you ஆரோக்கியம். சூரியன் எப்பவுமே நம்ம ஆரோக்கியத்துக்கு கண்ணு வச்சவர். நம்ம சூரிய வழிபாடே இட் gives you குட் ஆரோக்கியம். நோ டவுட் இன் தட். சோ அதெல்லாம் என்ன பண்றாங்க, நமஸ்கார பிரியக சூரியக, அலங்கார பிரியக விஷ்ணு. எதுக்கு பண்ற புரியுதுங்களா? அலங்காரம் எதுக்கு? விஷ்ணு கோயில் எத்தனை அலங்காரம், அலங்கார பிரியா அவருக்காக பண்றோம். அதல்ல, நமக்குள்ள அந்த பக்தி வரணும்.
நான் சைக்காலஜிக்கலா ஒரு ஸ்ட்ராங் பர்சனா இருக்கணும். நான் மனதளவுல பேலன்ஸ்டா இருக்கணும். எமோஷனல் பேலன்ஸ்டா நான் இருக்கணும். தைரியமானவளா இந்த உலகத்துல வாழணும்னு என்ன பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கிறான்? அலங்கார பிரியக விஷ்ணு, அபிஷேக பிரியக சிவன். ஏன் அபிஷேகம் பண்றோம்? எனக்காக, என்னுடைய மென்டல் பேலன்ஸ்க்காக, பக்தி எனக்குள்ள கல்டிவேட் பண்றக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க? புரிஞ்சுங்களா? சைக்காலஜி டாக்டர்லாம் போகவே தேவையில்ல. அந்த காலத்து நம்ம கலாச்சாரத்துல சைக்காலஜி டாக்டர்ன்னு ஒரு டாக்டரே கிடையாது. பக்கா இறைவன் இருந்தார். இப்ப அத ஒதுக்குங்காட்டிதான் ரோட்டுக்கு 4 எந்த டாக்டர் உட்கார்ந்திருக்காரு. வாங்க ட்ரீட்மெண்ட் குடுக்குறேன், வாங்க ட்ரீட்மெண்ட் குடுக்குறேன் உட்கார்ந்திருக்கிறாரு. அதெல்லாம் தேவையே இல்ல. நம்ம கலாச்சாரத்த பொறுத்தவரைக்கும் இறைவன் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ். இப்ப எடுக்கிறார். இத நீங்க இந்த இப்ப 2 வருஷம், 1 வருஷம் நீங்க டிராவல் ஆயிருந்தீங்கன்னா, எப்படி ஒரு டாக்டரா இருந்து, வைத்தீஸ்வரனாக இருந்து, நம் மனதுக்கு வைத்தீஸ்வரனாக இருந்து, இறைவன் என்ன பண்ணார்ன்னு பெர்சனலா அவங்களுக்கு தெரியும். இத நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நான் பெர்சனலா சைக்காலஜியா நான் எப்படி இருந்தேன்? எனக்கு வைத்தீஸ்வரர் என்ன குடுத்தாரு? மனதளவுக்கு. உடல மனத பத்தி நான் சொல்றேன். அந்த மனதுக்கு மெச்சூரிட்டி, அந்த மனம் நான் என்ன மெச்சூர்டுக்கு வந்திருக்கேன்? மனம் எப்படி ஒரு தைரியமா இருக்கு? மனம் எப்படி சஞ்சலம் இல்லாம இருக்கு? மனம் எப்படி அமைதியா இருக்கு? நான் யாரு காரணம்? நான்லாம் இல்லைங்க. இறைவன் வைத்தீஸ்வரனாக இருந்து என் மனதை டேக் கேர் பண்ணியிருக்காரு போது, எதுக்குங்க சைக்காலஜி டாக்டர்? நீங்க டாக்டரா டாக்டராங்க ட்ரீட்மெண்ட் குடு, இந்த மருந்து எழுது. கொஞ்ச நேரம் என்ன பண்ண போறாங்க அவங்க? கொஞ்ச நேரம் தூங்க வைக்க போறாங்க. ரொம்ப தடுமாறுறியா? போய் படுத்து தூங்கு அதுதான் அவங்களால பண்ண முடியுமே தவிர, ரூட்ல இருந்து ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுக்கு இறைவன தவிர வேற யாரும் முடியாது. பகவத்கீதையினால மட்டும் தான் முடியும். நான் அன்னைக்கு ஒரு டாக்டர் பார்க்கும்போது பார்த்தா, அவர் கையில பகவத்கீதை வச்சு படிச்சுட்டு இருக்கிறார் புக்கு. ஏன்னா, இதுல அது மாரி சைக்காலஜி இஷ்யூலாம் சொல்லியிருக்கு. சோ அவங்க அந்த பாயிண்ட்ல பகவத்கீதை பார்க்குறாங்க. அது தப்பு. அது வேற விஷயம். அவங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் ஹெல்ப் ஆகுமா? பகவத்கீதை விஷயங்கள் தாங்க ட்ரீட்மெண்ட் குடுக்குற விஷயத்துக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கிறாரு. அப்படி அத பகவத்கீதை அப்படி பார்க்க கூடாது. இறைவன் உள்ளதை சொன்னதை உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுமே தவிர, நான் இந்த ஃபீல்ட் இருக்கிறேன். எனக்கு அதுல ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு போய் சைடுக்கு போய் சைட் பீஸா என்னைக்கும் சைட் டிஷ்ஷா வச்சுக்கூடாது இறைவன. மெயின் பீஸா வச்சுக்கணும். சைடுல வேற ஏதாவது வச்சுக்கணும். சரிங்களா? அது அந்த ஆட்டிட்யூட் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன். அது அது ஓகே. அதாவது அந்த அளவுக்காவது பகவத்கீதையில புக் எடுக்குறாங்களே. அது வரைக்கும் ஓகே தான். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் என்ன சொல்றாரு அவரு? எத தானமா குடுத்தாலும், நீ எனக்கு அர்ப்பணமா குடுக்கிறதா பண்ணு. நீ எத உபவாசம் செஞ்சு, ஜெபம் செஞ்சியோ, மௌனம் இருந்தியோ, எத வேணா எடுத்துக்கங்க. எல்லாமே எனக்காக. அப்போ அரை அரை அப்போ இறைவனுக்கு அர்ப்பணம் பண்றதுன்னா என்ன? அது சொல்லாம இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆகாது. வாட் டு யூ மீன் பை அர்ப்பணம்? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி வேர்ட் அர்ப்பணம்? எப்போ அந்தக்கரண சுத்திக்காக, பெறுவதற்காக அல்லது மோட்சத்துக்காக, மோட்சத்துனா அந்தக்கரண சுத்தி ஆனதுக்கு அப்புறம் எத நீங்க குடுக்குறீங்களோ அனைத்தையும் இறைவனுக்கு, அப்பதான் அதுக்கு அர்ப்பணான்னு பேர். இறைவன் அதாவது நம்மளுடைய என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளை பின்னுக்கு ஒதுக்கி, கடமைகளை செய்து, அந்தக்கரணத்தை சுத்தம் செய்து, மோட்சத்துக்கு தயாராகி, மோட்சத்தில் ஒரு விருப்பம், இறைவனை தேடுதல். அது இறைவன் மீது இருக்கிற அன்பு, பக்தி. அப்பதான் கம்ப்ளீட். இறைவன் சொரூபத்தை அடைய விரும்புவது கம்ப்ளீட் பக்தி. அதனால் மோட்சத்தின் பொருட்டு வேண்டிய அந்தக்கரண சுத்திக்காக செய்யப்படும் அனைத்து கர்மங்களும் இறைவன் பொருட்டே. அதனால என்ன ஆகுது? அது எல்லாமே அர்ப்பணம். குடுக்கறதுங்கிறது வேற. கோயில்ல போய் பத்திரம் மீன்ஸ் லீஃப் குடுக்கறதுங்கிறது வேற. அர்ப்பணம் பண்றதுங்கிறது வேற. சாமிக்கு கொண்டி குடுத்தங்கிற வார்த்தை அர்ப்பணம் கிடையாது. சாமிக்கு எப்ப அர்ப்பணமா சாமிக்கு கொண்டி குடுத்தல் வேற, சாமிக்கு அர்ப்பணம் பண்றதுங்கிறது வேற. சாமிக்கு குடுக்குறதுங்க போது எனக்குள்ள விஷயங்கள் என்னால முடியல. அதை இறைவனை சப்போர்ட்டுக்கு சேர்த்துக்கிறேன்னு கொண்டு குடுக்கும்போது அது கொடுத்தல் ஆகுது. அதைவே சாமி கிட்ட கொண்டு குடுக்கும்போது அதே வில்வம் தான். கையில் இருக்கிறது வில்வம் அல்லது துளசி. கையில் இருக்கிறது அதான். ஆனா இத குடுத்து நான் எனக்கு புண்ணியம் வரணும், எனக்கு மன அமைதி வரணும், எனக்கு இது வரணும் அகங்காரம். எனக்கு அது வரணும், இது வரணும், நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், கேஸ்ல ஜெயிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், புள்ள கல்யாணம் ஆகணும் அப்படின்னு குடுத்தா இறைவன் குடுக்குறதுன்னு அர்த்தம். 2 பேத்து கையில என்னதான் இருக்குது? வில்வம் தான். அப்படி குடுக்கறதுக்கு பேரு குடுத்தல்னு பேரு. அது எப்ப அர்ப்பணம்ங்கிற அர்த்தம்? அதே வில்வம் தான் கையில இருக்கு. அது எப்ப அர்ப்பணம் ஆகுது? அந்தக்கரண சுத்தி வேணும் இறைவா, உன்னை பற்றிய ஞானம் வேண்டும் இறைவா, அதுக்கு அந்தக்கரண சுத்தி வேணுங்கிறீங்க இறைவா, அது என்கிட்ட இப்ப என்னமோ இருக்க மாதிரி தெரியல இறைவா, கர்மயோகம் பண்ற புத்தி இல்ல இறைவா, கொஞ்சம் எனக்கு அது புத்திய குடு இறைவா,
அந்த கரணை சுத்தி பெற்றதுக்கு அப்புறம் கொடுக்கலாம். இறைவா அந்த கரணை சுத்தி பெற்று விட்டேன். எப்படியாவது ஒரு நான் இந்த 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 ஜென்மத்துக்குள்ள எனக்கு சிரவணம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி மோட்சத்தை அடையணும்னு கொண்டு கொடுக்கும்போது அது அவ்வளவுதான் அர்ப்பணம் ஆகுது. இப்ப எது மாறுது? ஆக்ஷன் இஸ் சேம், வில்வம் இஸ் சேம், ஆக்ஷன் இஸ் சேம், பட் ஆட்டிடியூட் இஸ் டிஃபரண்ட். அப்ப கொடுத்தல் என்ன ஆகுதுங்க? அர்ப்பணம். இதுதான் அர்ப்பணா புத்தி. புரிஞ்சுங்களா? இனிமேல் அர்ப்பணா புத்திங்கும் போது டவுட் வரக்கூடாது. அது எங்கிருந்து இவ்வளவு தூரம், ஆனா இன்னைக்கு இந்த கிளாஸ் நீங்க வெகு நாள் அந்த வேர்டு நான் நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்ததுனால உங்களுக்கு நீங்க வந்து இந்த இடத்துல நிக்க முடியுது. இல்லைன்னாலும் நிக்க முடியாது. என்ன சொல்றேன்னே புரியாது. சோ அர்ப்பணம் தான் என்ன? இறைவனுக்கு கொடுத்தல் என்ன? அப்போ நான் இறைவனுக்கு கொடுக்கும் போது அதில் தோஷம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கம்ப்ளீட் பண்றேன். இறைவனே கொடுக்கும் போது அதை அர்ப்பணம் பண்ணும்போது அங்க என்ன கிடையாது? நோ மந்திரஹீனம், நோ என்ன சொல்றது, ஸ்ரத்தாஹீனம் சொல்லும் பத்தி கடைசியில் பூஜை பண்ண சொல்லுவோம். ஸ்ரத்தாஹீனம், மந்திரஹீனம், லோபஹீனம், அத சுத்தத்தில் தப்பு இருக்கலாம். அந்த எந்த தோஷமும் அர்ப்பணமா பண்ணும்போது அங்க நோ தோஷம். புரியுதுங்களா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.